இந்திய பொருளாதாரத்தில் டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக கேட்டது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னா 2013 2020 வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். 2021 22 23 பின்னாடி பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப பழசில் இருந்தது தான். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு நேரடியாக கேட்குற கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதில் முதல் கொஸ்டின், பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமான மனிதனை பற்றியும் ஆராய்கிறது அப்படின்னு சொல்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபிரட் மார்சல் சொல்லியிருப்பார். எதில் அப்படின்னா நல இலக்கணத்துல சொல்லியிருப்பார். இதை வந்து எதில் சொல்லியிருப்பார் அப்படின்னா நல இலக்கணம் அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பார். அவர் வெல்ஃபேர் டெஃபினிஷன் அப்படின்னு ஒன்று கொடுப்பாரு பொருளாதாரத்தை. ஆடம் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருப்பார். த வெல்த் டெஃபினிஷன்ல சொல்லியிருப்பாரு. இவர் வெல்ஃபேர்ல சொல்லியிருப்பாரு. நல இலக்கணத்துல இதை பத்தி சொல்லியிருப்பாரு. ஓகே, அப்பதான் அந்த 19th செஞ்சுரியில தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா லேட்டர் 19th செஞ்சுரி லேட் 19th செஞ்சுரியில தான் இந்த அரசியல் பொருளாதாரத்தை பொருளாதாரம் அப்படின்னு மாற்றுவார். அரசியல் பொருளாதாரத்தை பொருளாதாரம் அப்படின்னு மாற்றி அப்பதான் அவர் சொல்லுவார். பொருளாதாரம் அப்படின்னு பேர் மாற்றி அதில் தான் அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா பொருளியல் வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை உருவாக்குதல் மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த செல்வத்தை உருவாக்குவதில் ஈடுபடும் மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, மனிதனை பற்றியும் ஆராயும், அதுதான் எக்கனாமி அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றி, மறுபக்கம் முக்கியமான மனிதனை பற்றியும் ஆராய்கிறது அப்படிங்கிறது ஆல்ஃபிரட் மார்சலோட ஒரு கோட். ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறது பொருளியல் அப்படிங்கிறது செல்வத்தை பற்றிய ஓர் அறிவியல் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆடம் ஸ்மித் அவர் வந்து செல்வ இலக்கணத்தை பத்தி சொல்லியிருப்பார். அப்ப அவர் சொல்லும்போது என்னன்னா பொருளியல் அப்படிங்கிறது செல்வத்தை பற்றிய ஓர் அறிவியல் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். யாரு? ஆடம் ஸ்மித் சொல்லும்போது. அதோட இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினேஷன் ரொம்ப பழமையான தொன்மையான காலத்துல சொல்லியிருப்பார். ரொம்ப ரொம்ப கிளாசிக்கல் ஏராவில் சொல்லும் பொழுது, அவர் ரொம்ப ஓல்டேஜில் சொல்லும் பொழுது அவர் அதனால தான் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆடம் ஸ்மித் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுங்களா? பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு அவரை சொல்லுவோம். ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் டெஃபினேஷனை பற்றி சொல்லியிருக்கிறாரு, செல்வ இலக்கணத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி நாடுகளின் செல்வம் அப்படின்னு புத்தகம் சொல்லியிருப்பாரு. இதுவும் அடுத்தது நம்மளுக்கு கொஸ்டின்ல இருக்கும். நாடுகளின் செல்வம், நாடுகளின் செல்வம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இந்த நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற புத்தகத்துல தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நாடுகளின் செல்வங்கிற புத்தகத்துல தான் அது பேர் என்ன, வேலை பகுப்பாய்வு முறையை அறிமுகப்படுத்துறதுக்கு ஆதரவு கொடுத்திருப்பார். புரியல? டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வேலை பகுப்பாய்வுக்கு ஆதரவளித்திருப்பார். இதெல்லாம் கொஸ்டின்ல இருக்கும். செல்வ இலக்கணத்தை பற்றி குறிப்பிட்டவர் ஆடம் ஸ்மித். பொருளியலின் தந்தை யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். நாடுகளின் செல்வம் என்னும் புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் யாருன்னா ஆடம் ஸ்மித். அது மாதிரி வேலை பகுப்பாய்வு முறைக்கு ஆதரவளித்தவர் ஆடம் ஸ்மித். வேலை பகுப்பாய்வு முறைக்கு ஆடம் ஸ்மித் வேலை பகுப்பாய்வு முறைக்கு எந்த நூலில் ஆதரவளித்தார் அப்படின்னா நாடுகளின் செல்வம் அப்படிங்கிறது. அது மாதிரி வேலை பகுப்பாய்வுங்கிறது குண்டூசி தயாரித்தல் அப்படிங்கிறதுல கொடுத்திருப்பாரு. இப்போ ஆடை தயாரித்தல கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆடம் ஸ்மித்தை பத்தி கொஸ்டின்ல வந்தது. ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின்ங்கிறது இந்த லோ கேபிட்டல் ஃபார்மேஷன் இன் ஒன் ஆஃப் த பேசிக் காசஸ் ஆஃப் பாவர்ட்டி இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஹூ சேட் திஸ் வேர்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வரும் பொழுது இந்த கோட் இருக்குது இல்லையா, இதுல மகாத்மா காந்தி நம்ம படிச்சிருப்போம் 11th 7th சாப்டர்ல படிக்கும் பொழுது 1921 24 சொல்லும் போது அவர் பாவம் தீங்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பார், இழிவானது அப்படின்லாம் சொல்லியிருப்பார். அது மாதிரி மால்தஸ் சொல்லும் பொழுது மக்கள் தொகை கோட்பாடை பத்தி சொல்லியிருப்பார். மால்தஸ் அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி சொன்னவர். அப்ப மக்கள் தொகை பெருக்கம் அல்லது மக்கள் தொகை கோட்பாடு பற்றி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா
கோட்பாடு பற்றி சொன்னவர்னா மால்தஸ். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, மக்கள் தொகைங்கிறது உணவுக்கும் மக்கள் தொகைக்கும் இடையில ஒருபட போது ஒப்புமை சொல்லியிருப்பார். மக்கள் தொகை பெருக்கல் விகிதத்திலும் உணவானது கூட்டல் விகிதத்திலும் அதிகரிக்கிறது, இதனால இது ரொம்ப பெரிய தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறது மூலதனத்தை பற்றி குறிப்பிட்டிருப்பார். புரியலா? காரல் மார்க்ஸ் மூலதனம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு, புத்தகம் எழுதியிருப்பாரு. அது மாதிரி சமதர்ம பொருளாதாரத்தை பத்தி அவர் சொல்லியிருப்பாரு. நம்ம படிச்சதை வச்சு இது நம்ம சொல்றது. இதெல்லாம் இப்படிதான் நம்ம படிச்சிருக்கிறோம். இது வந்து சமதர்ம பொருளாதாரத்தை கட்டளை பொருளாதாரம்னு சொல்லலாம். எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு காரல் மார்க்ஸ். மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடு, மக்கள் தொகை பெருக்கத்தை பத்தி அவர் சொல்லியிருப்பாரு. மகாத்மா காந்தி வரும் பொழுது அந்த எப்படின்னா ஒரு நாடு வந்து கடன்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி மது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு, தொழில் மயமாக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் மகாத்மா காந்தியை பத்தி நம்ம படிச்சிருப்போம். அப்ப இங்க யாரை படிக்கல அப்படின்னா, இங்க கொஸ்டினும் நம்மளுக்கு யாரையுமே படிச்ச மாதிரியே தெரியல. பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் அப்படிங்கிறத நம்ம படிச்ச மாதிரி எங்கேயும் படிச்ச மாதிரி தெரியல. இதுல இருக்கிற இந்த ரேக்னார் நர்கிஸ், நம்ம ரேக்னார் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஆனா இவர் இல்ல, இந்த ரேக்னார் நர்கிஸ் இருக்காரு இல்லையா, அவரு தான் இந்த கோட்பாடா சொல்லியிருக்கணும். ஏன்னா இவரை பத்தி நம்ம எங்கேயுமே படிக்கல, அந்த கண்டென்ட் நம்ம எதுவுமே படிக்கல. அப்ப இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது. இல்ல, ராக்னார் நர்கிஸ் என்ன சொல்லியிருக்காரு? பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ராக்னார் நர்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது இந்திய மக்கள் தொகையானது 1901 238.5 மில்லியனாக இருந்தது. 2001 அப்படின்னா 1027 மில்லியனாக அதிகரித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. 1027 மில்லியனாக அதிகரித்தது. இது 2011 கேட்டா அதுவே 1121 மாறி இருக்கும். புரியுதுங்களா? 1121 அதுதான். 1901 238.5 இருந்தது, 2001 1027 மாறியது அப்படிங்கிறது. இது அப்படியே நம்மளுக்கு 7th சாப்டர்ல இருக்கும். 11th எக்கனாமில மக்கள் தொகை பரவல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல 7th சாப்டர்ல இது இருக்கும். அதுல வந்து ஒரு டேபிளர் காலமா போட்டு நம்மளுக்கு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? இது மக்கள் தொகைங்கிறது ஆண்டு, இது மக்கள் தொகை இந்த பெருக்கமானதுன்னு சொல்லுவாங்களா. 1901, 1911, இல்லாட்டி 1951, 2001, அப்புறம் 2011 அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆண்டுலாம் நம்மளுக்கு இருக்கும். 51 எல்லாம் இருக்காது. அதுதான். அப்ப 1901 238.5 மில்லியனாக இருந்தது, 2001 1027 மில்லியனாக மாறியது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். புரியலா? 10 ஆண்டுக்கு ஒரு முறை 1881 இருந்து 10 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வந்தது. 2021 நடத்த வேண்டியது கொரோனாவால தள்ளி வச்சாங்க. 2023 நடத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் அப்படியே நின்றுடுச்சு. 2024 ஆரம்பிச்சாதான், ஏப்ரல்லேது ஆரம்பிச்சாதான். இப்பதான் ஆரம்பிக்கணும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஓகே, அப்ப இந்தியாவில் மக்கள் தொகை அப்படிங்கிறது இது. அடுத்தது, இந்தியாவில் 3 ஆண்டுகள் ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம். இது எப்பயுமே கொஸ்டின்ல இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 5 ஆண்டு திட்டத்துல இது வர்றது. இந்த 5 இயர் பிளான்ல 3வது 5 ஆண்டு திட்டம் இருக்கு இல்லையா, 3rd 5 இயர் பிளான் வந்து ஃபெயிலியர் ஆன உடனே பிளான் ஹாலிடே விடப்பட்டது. பிளான் ஹாலிடே விட்டாங்க. அந்த பிளான் ஹாலிடே தான் 1966 to 69, 1966 to 69. இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1966 to 67, 1967 to 68, 1968 to 69 பணவீக்கம் ஏற்பட்டுடுச்சு. பொருளில் உற்பத்தி குறைஞ்சிருச்சு, வேளாண்மையில உற்பத்தி குறைஞ்சிருச்சு. அதனால உணவு பற்றாக்குறையும் பஞ்சமும் ஏற்பட்டுடுச்சு, பணவீக்கம் ஏற்பட்டுடுச்சு. அதனால என்ன பண்ண முடியல அப்படின்னா பிளான் 5 ஆண்டு திட்டங்கள் தீட்ட முடியல. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திட்ட விடுமுறை காலம் விடப்பட்டு ஆண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. 3 ஆண்டு திட்டங்கள். அதுதான் இந்தியாவில் 3 ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் அப்படின்னா 1966 to 69 அப்படிங்கிறது. 3வது 5 ஆண்டு திட்டம்ங்கிறது 1962 சீன போர், 1965 பாகிஸ்தான்.
இந்தியா மீது போர் தடுத்ததால நம்மளோட அமௌண்ட் பூராமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா போர்ல செலவு பண்ணினதால மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வியில முடிஞ்சிருச்சு. அதனால திட்டத்தை சரியாக செயல்படுத்த முடியாம போயிடுச்சு. அதனால உற்பத்தி எல்லாமே குறைஞ்சிருச்சு, பணவீக்கம் ஏற்பட்டுடுச்சு. அப்ப என்ன நடந்துருச்சு அப்படின்னா திட்ட விடுமுறை காலம் இடப்பட்டு நம்மளுக்கு ஐந்தாண்டு திட்டங்களுக்கு பதிலாக ஆண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தணும். அதுதான் கொஸ்டின்ல எப்பயுமே வரும். இந்தியாவில் ஐந்தாண்டு திட்ட காலகட்டத்தில் எந்த 3 ஆண்டுகள் ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு தான் வரும். ஐந்தாண்டு திட்ட காலகட்டத்தில் எந்த 3 ஆண்டுகள் ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு வரும். நம்ம உடனே எங்க போயிடக்கூடாது. 1961 இருந்து 1966 வரைக்கும் இருக்கும். அதுதான் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம், தேர்ட் 5 இயர் பிளானு. இதுல நம்ம கொண்டு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? 66 to 69 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி. இது செகண்ட் சாப்டர்ல நம்ம சிலபஸ்ல செகண்ட் சாப்டர்ல லாஸ்ட் டாபிக் சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது நம்ம பிரான்ஸ் தான் முதலாக அறிமுகப்படுத்தியது. உலகிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய நாடு அப்படின்னு கேட்டால் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியல? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா ஜூலை 1 ஆகஸ்ட் 1. ஓகே, ஜூலை 1 2000 சொல்லுங்க 2017 சட்ட திருத்த மசோதா பில்லு நம்பரு ஆக்ட் நம்பர். பில்லு நம்பர்லாம் தெரியாதுங்களா? 122 ஆக்ட் 101 சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அடுத்தது ஐஜிஎஸ்டி யூஜிஎஸ்டின்னு இருக்கும். அது வந்து சென்ட்ரல் தான். யூனியன் டெரிட்டரி வரும்போதும் யூஜிஎஸ்டியும் சிஜிஎஸ்டியும் இவங்களுக்கு தான் வரும். இதை இவங்களே எடுத்துக்கோங்க. இப்போ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியும் மாநிலத்திற்குள்ளார நடைபெறுவது. மாநிலத்திற்குள் இது வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் பொழுது இந்த இது வரும். இப்போ கொஸ்டின்ல எப்பயுமே இருக்கிறது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஒரு பின்வருவரில் யார் இந்திய சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் பகுப்பாய்வு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யூனியன் பிரதேசம் துணைநிலை ஆளுநர்கள் அதில் வரமாட்டாங்க. அது மாதிரி இதுதான் மற்ற எக்ஸாம்ல கேட்டிருக்கிறது. சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் எந்த ஆண்டிலிருந்து தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூலை 1 2017 அப்படிங்கிறது. 101வது சட்ட திருத்தம் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பற்றி குறிப்பிடும். 122வது சட்ட திருத்த மசோதா ஜிஎஸ்டி பற்றி குறிப்பிடும். புரியல? ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்பதின் மோட்டோவின் அடிப்படையில் கொண்டு வரப்படுகிறது. ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை. ஓகே, அப்படி வரும் பொழுது 0%, 5%, 12%, 18%, அடுத்தது 28%. இதுதான் ஜிஎஸ்டி 5 விதமான வரி விதிப்புகளை கொண்டுள்ளது. புரியுங்களா? ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய முதல் நாடு பிரான்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இதுல கொஸ்டின்ல வந்து தேசிய ஜிஎஸ்டி மத்திய வரிகளை உள்ளடக்கிய பொழுது தற்போதைக்கு எத்தனை பெட்ரோலிய பொருட்கள் அதன் வரம்புக்குள்ள 5 பெட்ரோலிய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிஎஸ்டிக்குள்ளார இருக்கிறது. வேற ஏதாச்சும் இதுல இருக்குதா? இல்ல. அப்புறம் ஆர்டிக்கல் ஒன்று உண்டு. ஜிஎஸ்டி எப்பயுமே 279A அப்படிங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில சொல்லும். ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னா 279A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல். ஜிஎஸ்டி குழுவை பற்றி குறிப்பிடும் விதி அப்படின்னு கேட்டால் 279A அப்படிங்கிறது. இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற ஜிஎஸ்டியில் கொஸ்டின்ஸ். சரிங்களா?
காக்கா கலேல்கர், விஜய் கல்கர். ஓகே, 279 ஏங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சிலை பத்தி சொல்றது. ஓகே, சரக்கு மற்றும் சேவை வரி முதலில் அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். சரிங்களா? நம்ம எந்த நாட்டை அடிப்படையாக கொண்டு எடுத்தோம் அப்படின்னா கனடா நாட்டின் மாதிரி அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜிஎஸ்டி மசோதா வந்து பார்த்தீங்கன்னா 122வது மசோதா 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. சட்டம்ங்கிறது 2016 வந்து 101வது சட்டம். ஓகே, நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஜூலை 1, 2017. எத்தனை விதமான ஜிஎஸ்டினா மத்திய ஜிஎஸ்டி, மாநில ஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி அப்படின்னு இருக்குது. மாநிலத்திற்குள் நடைபெறுவதற்கு சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டியும் போடுவாங்க. மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் வர்த்தகத்தின் மீது ஐஜிஎஸ்டி போடப்படும். இதோட மோட்டோ அப்படிங்கிறது ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே சந்தை. ஓகே, இது எத்தனை விதமான வரிகளை விதிக்கிறதுனா 0%, 5%, 12%, 18%, 28%. புரியல? மத்திய நிதி அமைச்சரின் தலைமையில் ஜிஎஸ்டி குழு அமைக்கப்படுகிறது. ஜிஎஸ்டி குழு பற்றி குறிப்பிடும் விதி அப்படின்னா 279A. 101வது சட்ட திருத்தம் 2016 இந்திய அரசியலமைப்பில் விதி 279A இணைத்தது. 279A என்பது ஜிஎஸ்டி குழுவை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டி குழுவில் இருக்கிறவங்க தலைவர் யாருன்னா மத்திய நிதி அமைச்சர், அது மாதிரி மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் அல்லது நிதி அமைச்சர்கள், இவங்கெல்லாம் இதில் வருவாங்க. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறவங்கலாம் இதில் இருப்பாங்க அப்படிங்கிறது. இதான் இந்தியாவில் இருக்கிற ஜிஎஸ்டியில் நம்மளுக்கு கொஸ்டின்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் வரும்பொழுது ஜிஎஸ்டி பற்றி கேட்கணும் அப்படின்னா சமீபத்தில் வரும்பொழுது ஏதோ ஒரு நம்ம எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி பெரிய ஒரு சாதனை பண்ணியிருப்பாங்க. அதிகமாக ஜிஎஸ்டி வசூல் செய்த நாடு அப்படிங்கிற மாநிலங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்திருக்கும். அப்போ அதில் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்துடலாம். புரியுதுங்களா? ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணினதில் அதிகமாக இருக்கிற மாநிலம், அதிகமாக அந்த மாதிரி நம்மளுக்கு கேள்வி இடம்பெறலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். இந்த இஸ்லாமிய ஒத்துழைப்பு, இஸ்லாமிக் கோஆபரேட்டிவ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு, கோஆபரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1969 திட்ட விடுமுறை காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு. ஓகே, இது ஏன் இதில் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. செப்டம்பர் 22, 25 மாநாடு நடந்து 1969 கொண்டு வரப்பட்டது. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ். அடுத்தது கல்வி அப்படிங்கிறது எந்த முதலீடுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மூலதனம்னு இருக்கு இல்லையா, அதில் வரும்பொழுது நம்மளுக்கு முதல், ரெண்டாவது, மூன்றாவது அப்படின்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும்பொழுது கல்வி என்பது நுகர்வும் முதலீடு அப்படின்னு, கன்சப்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நுகர்வும் முதலீடும் கொண்டது தான் கல்வி அப்படிங்கிறது. நுகர்வும் செலவும் இல்லை, நம்ம கற்றுக்கிறோம், கன்செப்ட் பண்ணிக்கிறோம் கல்விங்கிறது. அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதால அது முதலீடு மாதிரி திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். நுகர்வும் அனுபவம்னு சொல்லக்கூடாது, அது மாதிரி நுகர்வும் வருமானம்னு சொல்ல முடியாது, அது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு தான் அப்படிங்கிறது. சரிங்களா? எஜுகேஷன் இஸ் ஏ கன்சப்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நுகர்வும் முதலீடும் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கல்வி அப்படிங்கிறது. அடுத்தது மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரி செய்யும் உதவி திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. அப்படின்னா ஒன்றுமே இல்லை சார், ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இஸ் ஐபிஆர்டி. அப்படின்னா ஐபிஆர்டி ஃபார் இட்ஸ் மெம்பர் ஆஃப் கண்ட்ரி வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் த இயர் அப்படின்னு வரும்பொழுது ஐபிஆர்டிங்கிறது வேர்ல்டு பேங்க். அந்த இதில் வரும்பொழுது 1985 இது வந்தது. சரிங்களா? மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரி செய்யும் உதவி திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது 1985 வந்தது. இப்போ வேர்ல்டு பேங்க் அப்படின்னு வருது, ஐபிஆர்டி அப்படிங்கிறது. ஓகே, பன்னாட்டு புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கின்னு சொல்லலாம், அல்லது மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அதுதான் ஐபிஆர்டி. இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் இது இருக்குது இல்லையா, ஐபிஆர்டிக்கு, இது எப்பயுமே கொஸ்டின்ல வரும், அதுக்காக தான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆயிரத்தி 1944 உருவாக்கப்பட்டது. ஹெட் குவார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்கிறது, அமெரிக்காவில் இருக்கிறது. இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியாங்கிறது தான் டிசினா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இது மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஜிகே கொஸ்டின்ல. வாஷிங்டன் டிசி இருக்கு இல்லையா, அமெரிக்காவில் இருக்கிற, யூஎஸ்ஏவில் இருக்கிறது வாஷிங்டன் டிசி. டிசி ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசி ஃபார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன்ல இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஐபிஆர்டி அண்ட் கன்செஷனல் லெண்டிங் ஆமே, அப்புறம் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட், இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு என்னன்னா வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், உலக வங்கி அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுங்களா? இப்போ மொத்தம் 189 நாடுகள் இருக்குது. இதோட உறுப்பினராக இருக்கிறது 189 நாடுகள் இருக்குது. அவங்க இதில் வரும் பொழுது இதோட சர்வீஸில் வந்தது தான், நம்மளுக்கு உருவாக்கப்பட்டது தான் எஸ்ஏஎஃப் அப்படின்னு உருவாக்குனது வந்து ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது 1985ல உருவாக்குனாங்க. ஓகே, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே அப்படின்னு சொல்றவர் வந்து பார்த்தீங்கன்னா லயனல் ராபின்சன். நம்ம லயனல் ராபின்சனை பற்றி படிச்சிருக்கிறோம். லயனல் ராபின்சன் வந்து பற்றாக்குறை இலக்கணத்தை பற்றி குறிப்பிட்டுருவார். புரியல, ஸ்கார்சிட்டி டெஃபினிஷனை பற்றி சொல்லியிருப்பார். பற்றாக்குறை இலக்கணம், பற்றாக்குறை இலக்கணத்தை பற்றி குறிப்பிட்டிருப்பாரு. அவர் திட்டமிடுதலுக்கு முன்னோடியாக திட்டமிடுதலுக்காக சொல்வார். அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியது அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருங்கிறது திட்டமிடுதலுக்கு, இந்தியாவில் திட்டமிடுதலுக்காக இருந்தவர்னு சொல்லலாம். சுதந்திர இந்தியாவின் திட்டமிடுதல் நின்றவர், புடிவாதமாக நின்றவர். அது மாதிரி ஜனநாயக சமதர்மத்தை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியல, அது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் அதிகமாக கொண்டு வரணும்னு நினைச்சவர் அவர் தான். இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்கள் அதிகமாக கொண்டு வரணும்னு நினைச்சவர் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியது அப்படின்னு சொல்றவர் யார் அப்படின்னா லயனல் ராபின்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. லயனல் ராபின்சன் அப்படிங்கிறது. அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கிறது இல்லை சார், நம்ம நார்மலாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சாப்டரில் வரும் இதெல்லாம், இது செகண்ட் சாப்டரில் இருக்கும், ஆர்பிஐ பற்றி வர்றது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை தொடங்கியது அப்படின்னு வரும்பொழுது, இந்த செயல்பாடுகளை தொடங்கியதன் உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சு வேற எதுவும் இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்துடக்கூடாது இல்லையா. தொடங்கப்பட்டது தான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட ஆண்டு தான் அப்படிங்கிறது 1935. ஆனால் ஆர்பிஐ சட்டம்னு ஒன்று ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆர்பிஐ ஆக்ட் அப்படிங்கிறது 1934. புரியுங்களா? கில்டன் யங் குழு பரிந்துரையின் அடிப்படையில் 5 கோடி முதலீட்டில் ஒவ்வொரு ஷேரும் 100 ரூபான்னு பிரிக்கப்பட்டு எல்லாருக்கும் வழங்கப்பட்டு பிரைவேட் தனியார் முதலீட்டு பங்கு, தனியார் கூட்டுறவு பங்கின் அடிப்படையில் ஆர்பிஐ 1934 சட்டம் கொண்டு வரப்பட்டு 1935ஆம் ஆண்டு கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அப்ப எங்க இருந்தது அப்படின்னா கொல்கத்தாவில் இருந்தது. ஓகே, 1937 வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில இருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. பாம்பேக்கு மாற்றிருப்பாங்க. மும்பைக்கு ஹெட் குவார்டர்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க 1937. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு கொஸ்டின்ஸில் இருக்குது. ரிசர்வ் பேங்கை பற்றி தெளிவாக நம்ம பார்த்துருப்போம், அந்த ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக. அப்போ கொஸ்டின் நம்மளுக்கு ரிசர்வ் பேங்க்ல இருந்து வந்திருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட் ஒன்றாக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அண்ட் ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இந்த கண்ட்ரி வாஸ் இன்கார்பரேட்டட் இன் அப்படின்னு ஒன்றாக்கப்பட்டது அப்படின்னு வரும் பொழுது 1935 உருவாக்குனதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சுதந்திர இந்தியாவில் கொண்டு வரும் பொழுது 1950 தான் எல்லாம் ஒன்றாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு இருக்கும். இது வந்து தகவல் தொடர்புல வர்றது, ஜாகிரபிக்கல் கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஜாகிரபியில இந்த மக்கள் தொகை பரவல், தகவல் தொடர்பு அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அதுல இருக்கிறது 1950 வந்தது. ஓகே,
அடுத்தது which of the following is incorrect அப்படின்னு கேட்டுறாங்க. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எவை தவறானது அப்படிங்கிறது. இப்போ அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி the gross domestic product at market price அப்படின்னு வரும் பொழுது ஜிடிபி at factor cost plus net indirect tax அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நிகர மறைமுக வரிகள் எல்லாம் சேர்த்தோம்னா அது அங்காடி விலையில் மொத்த, ஏன்னா வரியில் நம்ம சேர்க்கிறோம் இல்லையா, மறைமுக வரிகள்னா பொருள்ல தான் கொடுப்போம். அப்ப அது சந்தையில தான், மார்க்கெட்டுல தான் நம்ம பொருள்லாம் விற்கிறோம். அந்த மறைமுக வரியும் சேர்த்தோம்னா தான் என்ன வரும், ஜிடிபி அப்படிங்கிறது. அப்ப காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நிகர மறைமுக வரிகள் அப்படிங்கிறது சரி. அடுத்தது காரணி விலையில் நிகர நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் நெட் இன்டைரக்ட் டேக்ஸ். அங்க முதல்ல எப்படி மார்க்கெட் பிரைஸ் ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்றோமோ அது அப்படியே மாற்றி எழுதணும்னா வந்துடும். எனக்கு இப்போ இங்கே ஃபேக்டர் காஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் வரும் இல்லையா, அப்போ நெட் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட். சரிங்களா. அடுத்தது ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஜிஎன்பி சொல்றாங்க ஜிடிபி பிளஸ் நம்ம நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு வரும்போது வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்படும் வருமானம் மைனஸ் உள்நாட்டில் வரும் வெளிநாட்டு நிறுவனம் உள்நாட்டில் ஈட்டிய வருமானம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா கழிச்சனா வந்துடும். அப்போ அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது அங்காடி விலையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பிளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் காரணிகளின் நிகர வருமானம் அப்படின்னு சொல்ல முடியும். எல்லாமே இது கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நேஷனல் இன்கமுக்காக இதை நோட் பண்ணி வச்சிங்க. இது தனியாக ஒரு கொஸ்டின்ல கேட்டால் கூட நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இது எல்லாமே கரெக்ட். அதனால மேற்கூறிய எவையும் தவறானது இல்லை, எல்லாமே சரியா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா. அடுத்தது வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம் என்னன்னு கேட்குறாங்க. மாஸ் பாவர்ட்டி இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இஸ் டியூ டு நம்ம ஊர் தான், இந்தியா தான். அதில் என்ன காரணமாக இருக்கும், வறுமையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா வளங்கள் பார்த்தீங்கன்னா வளங்கள் முன்னேற்றம் போதுமானதாக இருக்காது. இன்அடிக்யூட் டெவலப்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள்ட்ட வளங்கள் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் போதுமானதாக இருக்காது. இப்போ நம்மளுக்கு பவர் கன்சப்ஷன் அதிகம் இல்லையா, நுகர்வோர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி நுகர்வு பண்ணுறது ரொம்ப அதிகமாக நம்ம நுகர்றோம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட ரிசோர்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அது நம்மள்ட்ட அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நிலக்கரி இருக்கா, இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுமாரி நம்ம அதிகமாக மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அயன்லாம் இருக்குதா, இரும்புலாம் இருக்குதான்னா அயன் ஓர்ஸ் இருக்குது, இரும்புலாம் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அப்புறம் வருமானம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் நம்ம ஊரில் தொழில் மயமாதலே தானே, வேலையே இல்லை நிறைய பேர்த்துக்கு, தொழிலே அதிகமாக உற்பத்தி ஆகல. அப்போ உற்பத்தி நம்மளுக்கு குறைவாக இருக்குது. அப்போ உள்நாட்டு உற்பத்தி குறைவாக இருக்கும் பொழுது அந்த உற்பத்தி ஜிடிபி டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் தான் சொல்லுவோம் லோ பர் கேபிட்டா இன்கம்ங்கிறது. அப்போ லோ பர் கேபிட்டா இன்கம் கம்பேரிட்லி மற்ற நாடுகளை பார்க்கும் பொழுது இருக்காது. டெவலப்பிங் கண்ட்ரீஸில் டெவலப்டு கண்ட்ரீஸில் கம்பேர் பண்ணும் பொழுது டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அது இருக்காது. பர் கேபிட்டா இன்கம் லோவாக தான் இருக்கும். அடுத்தது ஹெவி பாப்புலேஷன் ப்ரெஷர். இது அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி அதிக அளவு வறுமையை ஏற்படுத்தும். புரியல. இப்போ ஒரு நம்மளோட உற்பத்திங்கிறது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோடின்னு வச்சுக்கிறோம். ஆனால் 146 கோடி மக்கள் தொகை இருக்குது. அப்போ இதை போட்டோம் அப்படின்னா பர் கேபிட்டா இன்கம் என்னவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே இந்த டினாமினேட்டரில் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு இது இன்டைரக்ட்லி இல்லையா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தான் அந்த வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும். அப்போ இந்த பக்கம் அதிகமாக இருந்ததுன்னா கீழே அதிகமாக இருந்ததுன்னா டினாமினேட்டரில் நியூமரேட்டரில் என்ன ஆகிடும், வேல்யூ குறைவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வர்ற வேல்யூ ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். அதுதான் இந்த குறைந்த தல வருமானத்துக்கு இருக்கிறது. இந்த மக்கள் தொகையும் பெருகிட்டே தான் போயிட்டு இருக்குது. உலகிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இப்போ மக்கள் தொகையும் பெருகிட்டே தான் போகுது. அதுமாதிரி வளங்களின் முன்னேற்றம் போகுது. இதெல்லாம் அப்படியே பார்க்கும்பொழுது இந்தியாவை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்டுங்கிறது வரும். வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம் எல்லாமே தான் அப்படிங்கிறது வரும். இந்த மேற்கு சொன்னவை அனைத்தும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லைன்னு வச்சுங்களேன், இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கணும். அதிக மக்கள் தொகை அடர்த்தி தான் அதிக வருமானத்தை கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. புரியல. அதிக மக்கள் தொகை தான் அதிக வருமானத்தை கொண்டு வரும், இது வறுமையை கொண்டு வரும். அதிக மக்கள் தொகை அடர்த்தி அதிக வறுமையை கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லணும். இது இல்லை அப்படின்னா ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். தேசிய மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது இது திட்டத்தில் வர்றது. அக்ரிகல்ச்சர் திட்டம்னு வந்துருச்சுனாவே நம்மளுக்கு எப்பயுமே நான் சொல்லியிருப்பேன், நம்ம படிக்க வேண்டிய திட்டங்கள் அப்படிங்கிறது
குழந்தைகளுக்கு தொடர்பானது. அதுக்கு அடுத்தது பெண்கள் முன்னேற்றத்திற்காக பெண்கள் தொடர்பான திட்டங்கள். பெண்களில் விடோவில் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். பெண்கள் தொடர்பான திட்டங்கள். அதுக்கு அடுத்தது அக்ரிகல்ச்சர், வேளாண் தொடர்பான திட்டங்கள். அப்புறம்தான் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஹெல்த்து, எஜுகேஷனு, இந்த ஸ்கீம்லாம் வரும். இதெல்லாம் நம்ம படிக்கிறதுல இந்த இது முன்னாடி ரொம்ப படிக்கணும்னு சொல்லியிருப்போம். அப்படி வர்றதுல தான் கொஸ்டின் இருக்குதுங்கிறது. மாற்றி அமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது 2010-11 கொண்டு வரப்பட்டது. இல்லை, 2010-11 கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். 2010-11 கொண்டு வரப்பட்டது. ஓகே, இது நம்ம முதல்லயே பார்த்துட்டோம். விதி 279A சொல்லும் ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. புரியல. ஜிஎஸ்டி குழுவோட தலைவர் 279 அடிப்படையில் மத்திய நிதி அமைச்சர் பதவி வழியின் அடிப்படையில் ஜிஎஸ்டி குழுவின் தலைவராக செயல்படுவார். யாரு? மத்திய நிதி அமைச்சர், யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ். புரியல. ஜிஎஸ்டி குழுவின் தலைவராக செயல்படுவார் அப்படின்னு சொல்லுவார். இதில் இருக்கிறதுல மற்றவங்கலாம் வேற எதுக்காச்சும் தலைவராக இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, தலைமை நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா கொலிஜியம் இருக்கு இல்லையா, கொலிஜியத்துக்கு தலைவராக இருப்பார். பிரதம மந்திரி நிறைய இதுக்கு தலைவராக வருவார். புரியல. பிரதம மந்திரி நிறைய இதுக்கு தலைவராக வருவார். அதில் பார்க்கும் பொழுது இது பிளானிங் கமிஷன், என்டிசி, நிதி ஆயோக், நிதி ஆயோக் இதெல்லாம் கொஸ்டின்ல டைரக்டா வர்றது. குடியரசுத் தலைவர் தெரியும், அரசின் தலைவர், அரசாங்கத்தின் அரசியல் அமைப்பின் தலைவர். அது மாதிரி ஒற்றுமையின் சின்னம், ஒருமைப்பாட்டின் சின்னமாக இருக்கிறார், இந்தியாவின் முதல் குடிமகனாக இருக்கிறார் அப்படின்லாம் இருக்கும். ஓகே, அடுத்தது பேங்கிங்கு, ஆர்பிஐயில் வர்றது தான். இல்லாட்டி அக்ரிகல்ச்சரில் இதை வச்சுக்கலாம், அக்ரியில் கூட வைக்கலாம். ஆர்பிஐ செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை மாற்றி வாங்கி செய்ய ஆரம்பித்ததுக்காக கொண்டு வந்ததான் அக்ரிகல்ச்சரல் ரீஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வாஸ் மெர்ஜ்டு இன்டு நபார்டோட சேர்க்கப்பட்டது அப்படின்னு வரும். சரிங்களா. வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் டேஸில் இணைக்கப்பட்டது அப்படின்னா நபார்டுடன் இணைக்கப்பட்டது. அக்ரிகல்ச்சரல் ரீஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது ஆர்பிஐயோட பணி. ஆர்பிஐக்கு கீழே இது ஒரு இதாக இருந்தது. அக்ரிகல்ச்சர், இந்த வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம்னு ஒன்று இருந்தது. அவங்க தான் ஆர்பிஐலேருந்து அதை எடுத்து பணத்தை கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து நரசிம்மன் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் நபார்டு உருவாக்கப்பட்டு நபார்டோட கொண்டு வந்து இதை சேர்த்துட்டாங்க. புரியல. வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் வேளாண்மைக்கு கடன் வழங்குதல், அதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அது எல்லாத்துக்குமே நிதி வழங்குதலை பற்றி கொண்டு வந்த நிறுவனம். ஆர்பிஐ செஞ்சுக்கிட்டு இருந்த பணியை நபார்டுக்கு மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ அது நபார்டோட இணைக்கப்பட்டது. வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகங்கிறது ஆர்பிஐயோட ஒரு இதாக இருந்தது. அதை பிரித்து நபார்டுன்னு தனியாக கொடுத்து, நபார்டுக்கு ஒரு சோர்சஸ் ஆர்பிஐ தான் கொடுக்கும், அமௌண்ட்டை கொடுத்து நீ எப்படியோ வேளாண்மைக்கு நீ கொடுத்துக்க, என்ன விட்டுடுறா சாமி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரும். அப்போ நபார்டு அப்படிங்கிறது 1982 வந்திருக்கும். ஒன்றிணைக்கப்பட்டதும் அப்போதான். சிவராமன், நரசிம்மன் குழுங்கிறது ஆர்ஆர்பிக்கு வரும். சிவராமன் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் நபார்டு உருவாக்கியிருப்போம். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றது. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகே, இதுக்கு சட்டம்னு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா 1981, 1981 சட்டம் உருவாக்கப்பட்டு 82 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. இதோட தலைமையிடம் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. இதோட தலைமையிடம் மும்பையில் இருக்கிறது.
ஓகே, அடுத்து எஸ்பிஐ கேட்கணும் அப்படின்னா 1921 இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா, 1955 எஸ்பிஐ. ஓகே, இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின்ல வரும். இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்புறம் எஸ்பிஐ அப்படின்னு மாறுச்சு அப்படிங்கிறது. நாட்டுடைமையாக்கப்பட்டது, அரசின் வங்கியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிஐனா வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்றது. ஆர்ஆர்பிங்கிறது ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறது. ஓகே, வட்டார வளர்ச்சி வங்கி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க ஆர்ஆர்பி அப்படிங்கிறது. எல்டிபிங்கிறது லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்டிபிங்கிறது லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். இதுவும் அக்ரிகல்ச்சர்ல தான் வரும். டெவலப்மெண்ட் ஆஃப் லேண்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்க்ரீஸ் த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன். புரியுங்களா? வேளாண்மையை தான் உருவாக்குறது. அந்த லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா நம்ம கொஞ்சம் யோசிச்சிருப்போம். புரியுங்களா? லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்றது. லேண்டை வந்து டெவலப் பண்றது, அக்ரிகல்ச்சரையும் டெவலப் பண்ணி உற்பத்தி, வேளாண் உற்பத்தியை அதிகரித்தல். இது நிறைய இருக்கு சார். லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் சென்னை அப்படின்னு எடுத்துட்டா, சென்னையில் 1929 உருவாக்கணும். இந்தியாவில் 1920 பஞ்சாப்ல உருவாக்கப்பட்டது. இது சென்னை 1929 கொண்டு வரப்பட்டது. புரியல? அடுத்தது எஸ்ஐடிபிஐ அப்படிங்கிறது ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் எஸ்ஐடிபிஐ. எஸ்ஐடிபிஐ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்த எம்எஸ்எம்இ இருக்கு இல்லையா, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் லைசன்சிங் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் ஃபினான்சிங் கம்பெனி இந்தியா. அவங்களுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த இட் இஸ் ஏ ரெகுலேட்டரி பாடி. யாரை ரெகுலேட் பண்ணுறாங்க? எம்எஸ்எம்இ இருக்காங்க இல்லையா, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் இருக்கு இல்லையா, அவங்கள ரெகுலேட் பண்ணுறாங்க. இட் இஸ் அண்டர் த ஜுரிடிஸ்கேஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இது எந்த இதுக்கு வருது? எஸ்ஐடிபிங்கிறது நிதி அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா லக்னோவில் இருக்குது. ஓகே, 1990 உருவாக்கி இருப்பாங்க. இதுக்கு கீழே வந்தது அந்த ஐடிபிஐ பேங்க்லாம். இதோட சப்சிடியில தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹொல்லி ஓன்டு சப்சிடி ஆஃப் ஐடிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. 2000 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே எதுக்கு வருதுன்னா எம்எஸ்எம்இக்காக வர்றது. புரியுங்களா? எம்எஸ்எம்இ பாதுகாப்புறது, மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸ் இருக்கு இல்லையா, மீடியம் என்டர்பிரைஸ், அவங்கள ரெகுலேட் பண்ணி அவங்களுக்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்காக வர்றது தான் இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறது. இல்லையா? இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், பின்வருவனவற்றில் எவை ஒரு நல்ல வரி வித அமைப்பின் இயல்பாக உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக உள்ளது. டாக்ஸேஷன் இஸ் ஏ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எக்கனாமிக் growth அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸேஷன் ஃபார் என்சூரிங் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மையை உறுதி செய்வதாக உள்ளது. எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு ஓவர் அப்சர்வ் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் டாக்ஸ் சிஸ்டம். ஒரு நல்ல வரி விதிப்பு அமைப்பின் இயல்பாக இருப்பது எதுனா, வரிகள் எப்பயுமே எப்படி இருக்குன்னா பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக தான் இருக்கும். அதுமாதிரி வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மையை உறுதி செய்வதாக இருக்கிறது. அது மக்களுக்கு கொடுமையாக இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் ஆனால் இது எல்லாமே அவங்க செய்யும். அப்போ ரெண்டுமே ரைட்டு. வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக இருக்கும், வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மையை உறுதி செய்யும். ஆமாம், வரிகள் போட்டால் தான் நம்மளுக்கு பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம். பொருளாதாரத்தில் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா குரோத் ஆகும். அது மாதிரி டாக்ஸேஷன் அப்படிங்கிறது என்சூரிங் த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க, நிலைப்புத்தன்மையை உறுதி செய்யும்.
புரியல? ஸ்டெபிலிட்டி, நம்ம வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நிலையான இதாக இருக்கிறதுக்கு உறுதி செய்கிறது எதுன்னா டாக்ஸேஷன் தான் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஒரு இது இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டாக்ஸேஷன் அப்படின்னு வந்த உடனே எனக்கு வந்தது என்னன்னா, இந்த மீனிங் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். டாக்ஸேஷன் அப்படிங்கிறது, டாக்ஸ் அப்படிங்கிறது டாக்ஸேஷன்ல இருந்து, வரி என்பது வரி விதிப்பிலிருந்து வந்தது. புரியல? வரி என்பது வரி விதிப்பில் இருந்து தோன்றது. வரி விதிப்பு அப்படிங்கிறது மதிப்பீடு செய்தல் அப்படின்னு அர்த்தம். மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. வரிங்கிறது அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. வரி என்பது வரி விதிப்பிலிருந்து 10th புக்கில் இருக்கும். புரியுங்களா? 10th புக்கில் அரசாங்கமும் வரிகளும் அப்படின்னு இருக்கும். வரி என்பது வரி விதிப்பிலிருந்து தோன்றியது. வரி விதிப்பு என்பதன் பொருள் மதிப்பீடு. நம்மள்ட்ட இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பீடு செய்து அரசாங்கம் வரியை விதிக்கும். அரசாங்கத்திற்கு நாம் செலுத்த வேண்டிய கட்டாய தொகைக்கு பேர் தான் வரி. கம்பல்சரி பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நிறைய வரிகள் இருக்கு. நேர்முக வரி, மறைமுக வரி, அது மாதிரி மத்திய அரசால் விதிக்கப்படும் வரி, மாநில அரசால் விதிக்கப்படும் வரி. நேர்முக வரி அப்படின்னா வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி. புரியுங்களா? நேர்முக வரி, வரி சுமையை மாற்ற இயலாது. யார் மீது வரி செலுத்தப்பட்டதோ அவரே வரியை வந்து வரி சுமையை ஏற்க வேண்டும். புரியுங்களா? அதுவே மறைமுக வரி அப்படிங்கிறது பொருட்கள் மற்றும் பணிகளின் மீது விதிக்கப்படும் வரி. ஒருவர் மீது வரி சுமத்தப்பட்டு மற்றொருவர் பார்த்தீங்கன்னா வரி சுமையை ஏற்பார். வரி சுமையை அவர் ஏற்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா மற்றொருவரிடம் மாற்றி விடுவார். அதுதான் மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வணிகவாதத்தின் கூற்றுப்படி. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்டது, குரூப் 4 எல்லாம் இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஏன்னா அங்கே தான் பிகாம்லாம் படித்தவங்களாம் வந்திருப்பாங்க. அக்கார்டிங் த மெர்கன்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வணிகவாதத்தின் கூற்றுப்படி டேஷ் மற்றும் டேஷ் துறையில் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னா, ரெண்டாவது எல்லாரோடைய கூற்றுப்படியும் நம்மளும் படித்தது அப்படி தான் படிச்சிருப்போம். வேளாண்மை தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் வந்து முதல்ல வந்திருப்போம், ஃபர்ஸ்ட்டில் வச்சுருப்போம். நம்மளுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரீஸை வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை செகண்டில் வச்சுருப்போம். அடுத்தது மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பணிகள் துறையை வச்சுருப்போம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரேடை சொல்ல முடியாது, தொழில் மற்றும் உற்பத்தி இருக்குது இல்லையா, மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் தான் இரண்டாவதாக நம்ம கொண்டு வந்திருப்போம். இது நார்மலாக பார்க்கும் பொழுது அப்படி தான் தெரியும் இல்லையா. இரண்டாவது அப்படிங்கிறது தொழில் மற்றும் உற்பத்தி. உற்பத்தினாலும் சரி, தொழில்னாலும், தொழில்துறையாக இருந்தாலும் சரி, உற்பத்தி துறையாக இருந்தாலும் அது அதில் தான் வருது. அதனால் ரெண்டாவது தொழிலில் கொண்டு வந்திருக்கிறாங்க வணிகவாதத்தின் கூற்றின்படி அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் யோசிக்க வைக்கிறதுக்கு தான், வேற எதுவும் இல்லை. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு விகிதத்தை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இருக்காங்க இல்லையா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சிஆர்ஆர். சிஆர்ஆர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக சிஆர்ஆர் அப்படின்னு சொல்றது அதிகரிச்சிடும். சிஆர்ஆர் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க, சிஆர்ஆர் அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அப்படியே வந்த நண்பர்ஸே அதான் இங்க இருக்க. சிஆர்ஆர் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு கேட்குறேன். சிஆர்ஆர்னா என்னன்னு கேட்குறேன். ஆர்பிஐல படிச்சிருக்கிறோம் இல்லையா, ஆர்பிஐ கிரெடிட் கண்ட்ரோலராக இருக்கும், பண கட்டுப்பாட்டாளராக, கடன் கட்டுப்பாட்டாளராக உள்ளது ஆர்பிஐ பணியாற்றுகிறது. அதுக்கு எஸ்சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு படிச்சிருப்போம். அதில் சிஆர்ஆர் அப்படின்னா என்னன்னு கேட்குறோம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம படித்தது. சொல்லுங்க, இப்போ ரம்யா சொல்லுவாங்க பாரு. இல்லாட்டி இப்போ முத்தரசி சொல்லுவாங்க. யார் சொல்றீங்க? ஜெயபரா சொல்றீங்களா? ஞாபகம் வரலையா? ஆர்பிஐயோட பணிகளாக சொல்லும் பொழுது நம்ம ஒரு பெருசாக படித்தோம் தெரியுங்களா, ஒரு கன்சியூமர் வந்து 1000 ரூபா டெபாசிட் பண்ணுறாரு. சிஆர்ஆர் அப்படிங்கிறது கேஷ் ரிசர்வ், இதில் 20% ஆர்பிஐட்ட கொடுத்துடணும். எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது ஒரு 30% நீங்கள் வச்சுக்கலாம். மீதி இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்,
கடனாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு. இதில் ஒரு 200 ரூபா, இதில் ஒரு 300 ரூபா போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிற 500 ரூபா தான் என்ன பண்ணிக்கணும், கடன் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷ் ரிசர்வ் ரொக்க இருப்பு விகிதம்னு சொல்றது. சரிங்களா? கையிருப்பு விகிதம் இல்லை, சேச்சுரேட்டட் லிக்விட் ரேஷியோங்கிறது கையிருப்பு விகிதம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரொக்க இருப்பு விகிதம் அப்படிங்கிறது வணிக வங்கிகள் தங்களிடம் உள்ள ஒரு குறிப்பிட்ட தொகை, தங்களிடம் உள்ள மொத்த தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வட்டி இல்லாமல் ஆர்பிஐயிடம் வைத்திருத்தல். பார்த்துருக்கிறோமா இந்த வார்த்தை? நான் இன்பரசி, ரம்யா, முத்தரசி எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி இருக்கா? ஞாபகம் வருதா வரலையா? தாங்கிட்ட இருக்கிற பணத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சிரும். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, அப்படின்னு சொன்னேன்ல, நாளைக்கு திடீர்னு வங்கிகள் வந்து மூடிட்டு ஓடிவிட்டாங்கன்னா, பேங்கை அப்படியே இழுத்து மூடிட்டு அவங்க போய்ட்டு ஓடிட்டாங்கன்னா, டெபாசிட் பண்ண கஸ்டமருக்கு கொஞ்ச நாச்சும் காசு கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக ஆர்பிஐட்ட தாங்க பணத்தில் வச்சிருப்பாங்க. இதை வச்சு அடுத்தது வந்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்டு போடும் பொழுது ரெப்போ ரேட்டு குறைந்தது அப்படின்னா தான் வச்சிருக்கிற டெபாசிட்டை வச்சியும் தாங்கிட்ட இருக்கிற இன்னும் சோர்சஸை வச்சியும் ஆர்பிஐட்ட இருந்து கடனை வாங்கிட்டு வந்து, ஏன்னா அங்கே ரெப்போ ரேட்டு குறைச்சிட்டோம். ரெப்போ ரேட் அப்படிங்கிறது, ரெப்போ ரேட் அப்படின்னா ஆர்பிஐட்ட இருந்து பேங்க் வாங்குற கடனுக்கு, பேங்க் வாங்குற கடனுக்கு ஆர்பிஐயால் விதிக்கப்படும் அல்லது ஆர்பிஐயால் வசூலிக்கப்படும் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்போ ரேட் அப்படின்னு வட்டி, வரி இல்ல வட்டி. அதுவே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது பேங்கிடம் இருந்து ஆர்பிஐ வாங்கும் கடனிற்கு ஆர்பிஐயால் வழங்கப்படும் வட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கா? எஸ் ஆர் நோ? இப்போ நீங்கள் நான் கேட்ட பேர்லாம் இருக்கீங்களா கிளாஸில்? இருக்கீங்களே, முத்தரசி, ரம்யா. என்ன ரம்யா, உங்களுக்கெல்லாம் ஞாபகமே வரலையா? மகேஸ்வரி சொல்லுங்க, ஞாபகம் இருக்குதா? எனக்கு வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்ல வரீங்க. உடம்பு சரியாமல் இருக்கிறவங்களே வராங்க, வாய் திறக்கிறாங்க, மற்றவங்களாம் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா இதெல்லாம் அடுத்தது எஸ்எல்ஆர். என்னம்மா சொல்லுங்க ரம்யா? என் வாய்ஸா எல்லாருக்குமே வா? நான் கேட்ட உடனே இன்பர்சி பதில் சொன்னாங்க. அப்புறம் இன்பர்சிக்கு மட்டும் நல்லா கிளியரா கிடைச்சிருச்சா? இன்பர்சி உங்களுக்கு பிரேக் ஆச்சா? இல்ல. மகேஸ்வரிக்கு நான் வந்துருச்சு. ரம்யா, அப்போ உனக்கு தான் பிரச்சனைமா? அப்ப ரம்யா எம்ங்கிறது சுத்தமா இல்லாம போயிடுச்சா? ரம்யா மதுரை. அவங்க சொன்னாங்க, அது தெரியும். ராதிகா இல்ல, ஆர் ரம்யா சொன்னாங்க, ராதிகாங்கிற ஐடியில் இருக்கிறவங்க. இல்ல நீங்க எல்லாம் சொல்லவே இல்லையே இதெல்லாம் எஸ்எல்ஆர் சிஆர்ஆர்னா என்னங்கிறது. சொல்லக்கூடாதுன்னு வச்சிருந்தீங்களோ? ஐயோ, நம்மளுக்கு தெரியுங்கிறத காட்டிடக்கூடாது அப்படின்னு. நான் என்ன பூர்ணி, தற்சாயினி. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றது. இப்போ பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் பொழுது பேங்கு கிட்ட வாங்கிட்ட பணம் அதிகமா இருக்குதுன்னா, இப்போ ரெப்போ ரேட்டோ ரிவர்ஸ் ரெப்போர்ட்டோ போட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. இப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டே போடுறேன்னு வச்சுங்களேன், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டே நான் கொண்டு வந்து அதிகரிச்சுக்கிறேன், என்கிட்ட கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை தான் டெபாசிட் பண்ணுவாங்க. திரும்பவும் பணத்தை கையில் வச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட பணத்தையே நான் குறைக்கிறேன். இப்போ 20%ங்கிறது நான் ஒரு 40% போடுறேன். கட்டாயம் 40% வட்டி இல்லாமல் ஆர்பிஐடம் கொண்டாந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ 400 ரூபா இங்கே போயிடும். நீ 300 ரூபா தான் கையில் வச்சிருக்கணும். கையில் எப்பயுமே அது 300 ரூபா வச்சிருக்கணும். 700 ரூபா போயிடுச்சுன்னா மீதி 300 ரூபா தான் இருக்கும். 300 ரூபாயில தான் நீ கடன் கொடுக்கணும். இப்போ 200 ரூபாய் அவங்ககிட்ட இருந்து குறைச்சிடுறேன் இல்லையா? இது அப்படியே கோடியில் கொண்டு போனீங்கன்னா எங்கேயோ போயிடும். அப்போ என்ன போயிடாதுன்னா மக்கள்கிட்ட பணத்தை பணப்பழக்கத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. அப்போ பணவீக்கம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்க்ரீஸ் த பிரைஸ் ரேட் இருக்கு இல்லையா, எசென்சியல் கமாடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியல, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு தான் பணவீக்கம்னு சொல்கிறோம். அதோட இல்லாமல் பணத்தின் மதிப்பு இழத்தல் அல்லது பணம் அதிகரித்தல், பணப்புழக்கம் அதிகரித்தல், மக்களிடம் பணப்புழக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் பணவீக்கம்னு சொல்லலாம். புரியல, ஒருத்தர் கையில் வந்து எப்பயுமே 500 ரூபா வச்சிருக்கிறதே அவன் கஷ்டப்படும் பொழுது
500 பெரிய கஷ்டமா இருக்கும் பொழுது திடீர்னு அவங்க கையில 50,000 அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி, எப்பயுமே அவன் கையில கிடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவன் வேலை செய்வானா? செய்ய மாட்டான். அவன் பார்த்துங்க எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஒருத்தன் 50 ரூபான்னு சொல்லுவான், இந்த 100 ரூபாய்க்கு கூட எனக்கு அந்த பொருள் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறது. ஒரு படத்துல கமல் கேட்பாப்பு இல்லையா, ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம் எவ்வளோ, 5 பழம் 10 ரூபாப்பா, எனக்கு 4 பழம் 10 ரூபான்னு தெரியல, அது கட்டுப்படி ஆகாதுப்பா அப்படின்னு அந்த பாட்டி சொல்லும். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு, இப்போ நான் 5 பழம் 10 ரூபான்னு சொன்னேன், நீ 4 பழம் 10 ரூபாய்ன்னு கேட்குற, உனக்கு தானேப்பா லாஸு அப்படின்னு உடனே அதான் போயிட்டு இருக்குது வாழ்க்கை அப்படின்ட்டு போவார் இல்லையா, அந்த மாதிரி தான் ஆயிடும். நம்ம என்ன நினைச்சா, 5 பழம் 10 ரூபான்னு அந்த விலை அவங்க சொன்னாலுமே, அந்த பாட்டி சொன்னாலும் சரி, இல்லை கடைக்காரங்களே சொன்னாலும், இல்லை இல்லை எனக்கு 4 பழம் போதும், இந்தா 100 ரூபாய் வச்சுக்க, 5 பழம் 100 ரூபாங்கிறதுக்கு இந்த எனக்கு 4 பழம் போதும், எனக்கு எனக்கு தேவை 4 பழம் தான், இந்த 100 ரூபா வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறது. அப்போ அவன் கையில் என்ன இருக்குது, இந்த பல்ச் ஆஃப் பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மணி பர்ஸ் அப்படின்னு சொல்றது, பணப்பை வீக்கமாக இருக்கும், அதுதான் பணவீக்கம்னு சொல்லுவோம். அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கேஷ் ரிசர்வ் ரேஷியோலையும் வந்துடும். அப்போ பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு விகிதத்தை என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க. ரொக்க இருப்பு விகிதத்தை என்ன பண்ணும்? ஆர்பிஐ வேற செய்யறதுன்னு கேட்டால், பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ஆர்பிஐ செய்யும் பணிகள் அப்படின்னு கேட்டால், இந்த அது பேர்னா ரெப்போ ரேட்டை குறைக்கும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இங்க கேட்டிருக்கிறது ரொக்க இருப்பு விகிதத்தை என்ன வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, அதிகரிக்கணும். இப்போ நான் குறைச்சிட்டேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற 1000 கோடியில் 200 கோடி என்கிட்ட டெபாசிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறோம், பொதுவாக நம்ம வச்சிருக்கிறோம். இப்போ பணவீக்கம் வந்துருச்சு, நீ 100 கோடி மட்டும் டெபாசிட் என்கிட்ட ஒன்று வச்சிரு அப்படின்னு சொன்னா, மீதி 100 கோடி என்ன பண்ணுவான்? லோனுக்கு கொடுக்கறதுக்கு வந்துடுவான். அங்கே இங்கேயும் டென்ட் அடிச்சு உட்காந்துக்கிட்டு லோன் மேலா லோன் மேலா லோன் மேலா, வித்தவுட் டாக்குமெண்ட், வித்தவுட் ப்ராசஸிங் ஃபீஸ், மினிமம் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு போட்டு கார் லோன் மேலா, பைக் லோன் மேலா, ஹோம் லோன் மேலா, அது மாதிரி பர்சனல் லோன் மேலான்னு போட்டு ஒரே லோனா அள்ளி போட்டு பணத்தை வெளியே மக்கள்கிட்ட கொண்டாந்து விட்டுருவாங்க. பணவீக்கம் அதிகமாயிடும். புரியலா? அப்போ பணவீக்கத்தை கட்டுப்படுத்த சிஆர்ஆர் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகரிக்கணும். புரியலா? பணவாட்ட காலகட்டத்தில் ஆர்பிஐ மைய வங்கி ரொக்க இருப்பு விகிதத்தை என்ன பண்ணும் அப்படின்னா குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியலா? அதே இதில் தான் இதுலேயும் வர்றது, ஆர்பிஐயோட பணிகள் தான் வர்றது. என்னன்னா கடன் அளவை கட்டுப்பாட்டு முறை, கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை, இந்த குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர் அப்படின்னு வரும் பொழுது இன்டைரக்ட்ல மறைமுக முறையில் வரும். புரியுங்களா? அதே குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ், கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை அப்படின்னு வரும் பொழுது டைரக்ட் அப்படின்னு வரும். குவான்டிடேட்டிவ் அப்படின்னா இன்டைரக்ட், குவாலிட்டிவ் அப்படின்னா டைரக்டா. நான் சரியான முறையில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குவாலிட்டியா நம்ம பண்றதுங்கிறது நேரடியா பண்ணும். குவான்டிடேட்டிவ்ல அளவு அளந்து நம்ம பண்றது இன்டைரக்டா பொருளை வச்சு பண்றது. டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வரும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அப்படிங்கிறது வங்கி வீதத்தை அதிகரிக்கணும், பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே கண்ட்ரோல் டீப்ளேஷன், பேங்க் ரேட்டை குறைக்கணும். பேங்க் ரேட்டை நம்ம அதிகரிச்சோம்னா 1 ரூபாங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தை இல்லை நீ எல்லாத்தையும் கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லும் பொழுது பேங்க் ரேட் அப்படிங்கிறது அதை வந்து பார்த்தீங்கன்னா வங்கியோட உன்னோட ஒருத்தர் இருக்கிற ஒரு ரூபாங்கிறது இனிமேல் அது 50 பைசாங்கிற மாதிரி வரும் அப்படிங்கிற பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறது. 52%. இப்போ வெளிநாட்டு கரன்சிக்கு அமெரிக்க டாலருக்கு ஒரு டாலருக்கு 78 ரூபா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்க, திடீர்னு 90 ரூபான்னு போட்டுட்டோம் அப்படின்னா 12 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ நம்மளோட பணத்தோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு? பேங்க் ரேட்டுங்கிறது இன்னைக்கு நம்மளோட பணத்தோட மதிப்பு என்னங்கிறது தான். நம்மளோட 1 ரூபா பணத்தோட மதிப்பு அமெரிக்க டாலருக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான். இப்போ ஒரு 12 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அமெரிக்க டாலருக்காரன் அவன் 1 டாலர் தான் கொடுக்குறான், நம்ம 90 1 ரூபாட்டு கொடுக்கணும். புரியல? அவன் ஒரு ரூபா 1 டாலர் கொடுத்தா நம்ம 90. அப்போ மதிப்பு குறையுது இல்லையா, அதுதான் பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்றது. டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அப்படிங்கிறது. அதே பணவாட்டத்தை கட்டுப்படுத்த பேங்க் வீதத்தை குறைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, வங்கி வீதத்தை குறைக்கிறது. ஓகே, அப்போ இதுக்கு வந்து கடன் அளவை கட்டுப்பாட்டு முறை மறைமுக முறை, கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை நேரடி முறை, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் அதிகரிக்கப்படும், பணவாட்டத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் குறைக்கப்படும் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இதுல என்னென்ன பொருள் என்னென்ன இதுல இருக்குதுங்கிறது அடிப்படை பேசிக் குட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, அடிப்படை அப்படிங்கிறது வீடு கட்டுறதுல வர்றது சிமெண்ட் அப்படிங்கிறது. மூலதன பண்டங்கள் அப்படின்னா இயந்திரங்கள். நுகர்வு பண்டங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு பயன்படுத்துறதுங்கிறது கார் எல்லாம் பயன்படுத்துறது. புரியுதுங்களா? நுகர்வு அப்படிங்கிறது. இன்டர்மீடியேட்டா இருக்கிறது அப்படிங்கிறது இடைநிலை பண்டங்களா அப்படிங்கிறது பிளைவுட்லாம் இருக்கிறது, அது இன்டர்மீடியேட் தான். நம்ம கீழே நுகர்றோம், நம்ம நுகர்றதுன்னா கார்ல உட்காந்துக்கிட்டு போறோம், நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறது,
அதே பிளைவுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓட மாட்டி அதை கொண்டு வந்து மாட்டி இன்டர்மீடியட் தானே நம்ம வாங்குவோம், அவன் பணம் தொழிற்சாலையில் இடையில இருக்கிறவனுக்கு கன்சியூமருக்கு கிடைக்கும், சாரி கன்சியூமருங்கிற ட்ரேடர்ஸ் அவனுக்கு பணம் கிடைக்கும், அவன் அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் கொடுத்து வாங்கிட்டு வரும். இதை நம்ம கொண்டு வந்து ஓட்ட மாட்டி அதுக்கப்புறம் தான் கீழே உட்காந்தா நிழல் கிடைக்கும், மழையிலேருந்து பாதுகாக்கலாம். இது ஒரு இடையீட்டு பண்டங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடிப்படை பண்டங்கள் அப்படின்னா சிமெண்ட், மூலதன பண்டங்கள் இயந்திரங்கள், நுகர்வு பண்டங்கள் அப்படிங்கிறது மகிழுந்து, இடைநிலை பண்டங்கள் அப்படிங்கிறது பிளைவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு கோட்டு தான், அனைத்து பாடப்பிரிவிலும் ஒரு கண்டுபிடிப்பு உண்டு, எந்திரவியலில் சொக்கரமும் அறிவியலில் தீயும் அரசியலில் வாக்கு சீட்டும் இருப்பது போல பொருளியலில் மனித சமுதாய வாழ்க்கையில் வாணிகத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாகவும் மற்றவையில் அனைத்தும் அதை சார்ந்தே உள்ளது என குறைவர் யாருன்னா கிரௌத்தர். புரியலா? கிரௌத்தர் தான் சொல்லியிருப்பாரு. அனைத்து பாடப்பிரிவுகளும் இப்படி ஒரு கண்டென்ட் வருது அப்படின்னா என்ன பண்ணிடுறீங்க, கிரௌத்தர் அப்படின்னு போட்டுருங்க. அனைத்து பாடப்பிரிவிலும் ஒரு கண்டுபிடிப்பு உண்டு, எந்திரவியல்ல சக்கரமும், புரியலா? மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸில் எடுத்தா ஃபயர், பொலிட்டிக்ஸில் எடுத்தனா ஓட்டு, சிமிலாரிட்டி இன் எக்கனாமிக்ஸில் எடுத்தனா ஹோல் கமர்ஷியல் சைட் ஆஃப் மேன்ஸ் சோசியல் எக்ஸ்டென்ஷன்ஸ் மணி இஸ் எசென்சியல், பணம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பொருளாதாரத்தில் பணம் தான் அப்படிங்கிறது எல்லாரும் தெரியும் இல்லையா? பொருளியல் அப்படின்னா பணம் தான். அதை சொன்னவர் யார் அப்படின்னா கிரௌத்தர். சொன்னவர் யார்? கிரௌத்தர். இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது ஒரு 3 கோட் பார்த்துருப்போம், இது எல்லாமே அவங்க சொன்னது. ஓகே, அடுத்தது எந்த வருடம் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலின் உணவு சிறப்பு குழு ஒரு மாதிரி இந்திய அணுக்கும் பெண்ணிற்கும் தேவைப்படும் கலோரி அளவுகளை கணக்கிட்டு தந்துள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. 1968. புரியலா? இன் விச் இயர் நியூட்ரிஷன் எக்ஸ்போர்ட் கமிட்டி ஆஃப் ஐசிஎம்ஆர், இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சில், புரியலா, ஐசிஎம்ஆர் பிரிஸ்கிரைப்டு கலோரிஸ் ரெக்யர்மெண்ட் ஃபார் ஐஆர்எம் அண்ட் ஐஆர்டபிள்யூ. புரியலா? ஐஆர்எம்ஐ அதுங்கிறது மாதிரி ஆணுக்கும், புரியல, மாதிரி இந்திய ஆணுக்கும் பெண்ணிற்கும் தேவைப்படும் கலோரியின் அளவை கணக்கிட்டது அப்படின்னு வரும்பொழுது 1968. ஓகே, அடுத்தது தவறான கூற்றை கண்டுபிடிங்க. பாலின வளர்ச்சி குறியீட்டை மனித மேம்பாட்டு குறியீட்டை கொண்டு ஆண் பெண்களுக்கு இடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளின் அளவிடுவதற்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இதில் தவறானது எதுன்னு கேட்டாங்க. பெண்ணின் தல வருமானத்தை பார்க்கலாம், பெண்ணின் எதிர்பார்க்கப்பட்ட வாழ்வு வளம், ஃபீமேல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கும், ஃபீமேல் அடல்ட் லிட்ரஸி கல்வியில் இருக்கும். எப்பயுமே என்னென்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இந்த ஜெண்டர் இருக்கு இல்லையா, இந்த ஜெண்டர் இருக்கு இல்லையா, ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு வரும் பொழுது எல்லாமே என்ன வரும் அப்படின்னா பர் கேபிட்டா இன்கம், அதுக்கு அடுத்தது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரஸி கல்வி இல்லாட்டி எஜுகேஷன். இதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எல்லாம் வர்றது. புரியலா? மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியலா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வர்றது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு குரூப் 1ல, இது குரூப் 1ல இருக்கும், இதில் இருக்காது. புரியலா? மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு வரும் பொழுது 1990 இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 1990 புரியலா, இந்திய பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் மற்றும் பாகிஸ்தான் பொருளாதார நிபுணர் மஸ்பூக் உல் ஹக் அப்படின்னு சொல்லுவாங்க. அமர்த்தியா சென் ஒரு இந்தியா, அதுக்கு அடுத்தது மஸ்பூக் உல் ஹக் பாகிஸ்தான். இவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார் ஹியூமன் மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறது. இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடுல இருக்கிற கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கூறுகள் அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இப்ப நம்ம சொன்னது. என்னன்னா தனிநபர் வருமானம், அதான் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் ஸ்டைலில் வரும்போது பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது வரும். ஃபர்ஸ்ட்டுக்கு காரணிகள் எதை வச்சு இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தனிநபர் வருமானம். அடுத்தது சுகாதாரம், ஹெல்த் அல்லது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்நாள், எதிர்பார்க்கப்படும் பிறப்பின் பொழுது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள். 3ங்கிறது கல்வி, எஜுகேஷன். கல்வி விகிதம், ஆரம்ப கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம், உயர்நிலை கல்வியில் மொத்த சேர்க்கை எல்லாத்தையும் பார்க்கறது.
இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கணக்கில் கொண்டு வருவாங்க. இதில் சொல்லுவாங்க, இப்போ வந்து தமிழ்நாடு எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்களேன், சுகாதாரத்தில் பிறப்பு என்பது வாழ்நாள் விகிதம் அதிகமாக இருக்கிறது, சுத்தமான இடமா இருக்குது, பெரிய கசாடாஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய இல்லை, எல்லாம் அவுட்டரில் இருக்குது. அதோடு இல்லாமல் நிறைய வளங்கள், நிறைய மரங்கள் நட்டு நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கோம், கார்பன் எமிஷனை குறைச்சிருக்கிறோம், அதனால குளோபல் வார்மிங்கை குறைச்சிருக்கிறோம். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் எல்லாருக்குமே டாக்டர்ஸ் பற்றாக்குறையே இல்லாத அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அது மாதிரி நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல், எல்லா ஊர்லேயுமே மருத்துவமனை கொண்டு வந்துட்டோம். அது மாதிரி கல்விக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துட்டோம். அது மாதிரி தொழிற்சாலைகள் நிறைய உருவாக்கப்பட்டு வேலை வாய்ப்பு நிறைய கொடுத்துருக்கிறோம், மக்கள் தொகை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். அப்படிலாம் பார்த்தோன்னா இதெல்லாம் சொல்றது சரிங்களா. அப்போ பர் கேபிட்டா இன்கம், தொழிற்சாலைகள் நிறைய உருவாக்கப்பட்டு மக்கள் தொகை கட்டுப்படுத்தி இருந்தோம்னா என்ன நடக்கும்? பர் கேபிட்டா இன்கம் அதிகமாகும் இல்லையா, உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும், மக்கள் தொகை குறைவாக இருக்கும், பர் கேபிட்டா இன்கம் அதிகமாகும். அது மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் நிறைய ஹாஸ்பிட்டல் உருவாக்கியிருப்போம், சுகாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக, மக்களின் சுகாதாரத்துக்காக அடிக்கடி கேம்பு போடுறது. இந்த கொரோனா வந்தப்போ கூட நிறைய பேரை இறக்க விடாமல் தடுப்பூசி போட்டு எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்தோம் இல்லையா. அந்த மாதிரி வரும் பொழுது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, பிறப்பின்பது வாழ்நாள் எதிர்பார்ப்பும் தமிழ்நாடு அதிகமாக இருக்கும். அடுத்தது கல்விக்காக நிறைய செலவு பண்ணி செஞ்சிருப்போம், அதுவும் அதிகமாக இருக்கும். என்னன்னா தொடக்க கல்வியில சேர்க்கை அதிகமாக்குறது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயரும் கொரோனா வந்ததுல இருந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று உண்டு தமிழ்நாட்டில், தனியார் பள்ளியை விட அரசு பள்ளியில் சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளது. சரிங்களா, எல்லாருமே தனியார் பள்ளியில் இருந்த குழந்தைங்களை கூட என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் இருந்த குழந்தைக்கு கூட ஃபீஸ் அதிகமாக போட்டு தனியார் பள்ளிக்காரங்க வாங்கிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை விட கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நல்லதுன்னு சொல்லி தராங்க, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே பிள்ளைங்களை சேர்த்துலாமே அப்படின்னு சொல்லிட்டு தொடக்க கல்வி, உயர்கல்வி எல்லாம் நிறைய வந்துருச்சு. அது மாதிரி இப்போ படித்தவங்களும் அதிகமாயிட்டாங்க சரிங்களா. படித்தவங்கன்னா ஒன்றுமே இல்லை சார், தனது வாழ்நாளில் பயன்படுத்துறதுக்கு இல்லையா, வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் அன்றாட பயன்படுத்தப்படும் சொற்களை, இந்த சாதாரண சொற்கள் இருக்கு இல்லையா, சாதாரண சொற்களை எழுத படிக்க தெரிந்தால், வாசிக்க எழுத தெரிந்தால் போதும். அன்றாட வாழ்க்கையில் பயன்படுது என் பேர், எங்கள் ஊர், நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துறது அதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. என் பேர், அது கையெழுத்து நீ பேராகவே எழுதினாலும் சரி, இல்லை சைனர் சிக்னேச்சர் ஏதோ கிறுக்கினாலும் சரி, என் பேர், என் ஊர், என் குடும்பத்தில் இருக்கிறவங்களது முக்கியமானது எதாச்சும் ஒன்று அந்த அன்றாட வாழ்க்கையில் பயன்படுது. இதெல்லாம் எழுத படிக்க தெரிஞ்சால் நான் படித்தவன் அர்த்தம். வாசிக்கிறதுக்கும் இப்போ ஊர் பேர்லாம் போட்டிருக்கோன்னா, நான் எங்கேயாச்சும் போகும்பொழுது ஊர் பேர் போட்டிருக்கேன்னா அந்த ஊர் பேரை கூட்டி எழுத்து கூட்டி வாசிக்க தெரிஞ்சால் கூட போதும், அது ரொம்ப இதாக இருக்கிறது. அதுதான் லிட்ரஸி. இப்போ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இந்தியாவில் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியாவில் தமிழ்நாடு முன்னாடி மாநிலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அதைத்தான் எந்த அடிப்படை கூறுகளை கொண்டு மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கிடப்படுகிறது அப்படின்னா இதுதான். அப்போ இங்கே பாருங்களேன், தல வருமானம், எதிர்பார்க்கப்பட்ட வாழ்நாள் காலம், வயது, கல்வி இல்லையா, கல்விங்கிறது சொல்லியிருக்கிறோம். இதில் என்ன சொல்லுங்கன்னா பாலின வளர்ச்சி குறியீட்டை அதை கொண்டு, பாலின வளர்ச்சி குறியீட்டை மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கொண்டு ஆண் பெண்களுக்கு இடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளின் அளவிடுவதுங்கிறது எல்லாமே பெண்கள் தான் வரும். ஏன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்துருச்சுனாவே இதுதான் வரணும், இந்த அந்தஸ்துங்கிறது வராது. புரியுதுங்களா, அவங்களுடைய சொசைட்டி இருக்குது இல்லையா, ஸ்டேட்டஸ் இன் த சொசைட்டி அப்படிங்கிறது வராது, அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில். இப்போ புரியுதுங்களா, இதை வச்சு நான் இதை ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். புரியுதுங்களா, எதை வச்சு ஹெச்டிஐயில் என்ன இருக்குதுன்னா இதெல்லாம் இருக்கணும், தல வருமானம் இருக்கணும், வாழ்நாள் காலம் இருக்கணும், கல்விங்கிறது இருக்கணும். அதை வச்சு பார்க்கும்பொழுது இது மூணும் தான் கரெக்டு, இது தப்பு. சமுதாயத்தில் பெண்களின் அந்தஸ்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கக்கூடாது, அது இல்லை. இல்லைன்னா பாலின வளர்ச்சி குறியீட்டின் அடிப்படையில் இல்லை ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வரும் பொழுது adjust the human development index to the reflect the measure of inequalities between men and women அப்படின்னு வந்தால் ஃபீமேல் பர் கேபிட்டா இன்கமில் கம்மியாக இருக்கிறாங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கம்பேர் பண்ணும் பொழுது. அதுமாரி எக்ஸ்பெக்டன்சி இருக்கிறது அப்படி தான் இருக்கும், பெண்களோட வாழ்நாள் குறைவாக தான் இருக்கும். அதுமாரி அடல்ட் லிட்ரஸி இருக்கு இல்லையா, பெண்ணோட வயது வந்தவர்களுக்கு கல்வி அறிவு விகிதம் குறைவாக தான் இருக்குது. வயது வந்தோர்கள் ஏன்னா 8ஆம் வகுப்பு வரையோ இல்லை 10ஆம் வகுப்பு வரையோ படிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் மேல்நிலை கல்வி பெண்களை படிக்க வைக்க விட மாட்டேங்கிறாங்க, அதை பற்றி அவங்க சொல்கிறது. ஓகே, அப்போ இது ஹெச்டிஐங்கிறது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் 1990 உருவாக்கப்பட்டது. யார் யாரால் அப்படின்னா அமர்த்தியா குமார் சென்னும் மஸ்கூப் உல் ஹக் அப்படிங்கிற பாகிஸ்தானை சேர்ந்தவர் 2 பேரும் சேர்ந்து உருவாக்கினது. புரியல, இந்த ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா,
ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஜிடிஐ அப்படிங்கிறது பாலின மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறது 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாமே ஜிடிபி கீழே தான் சார் வரும். புரியல? ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. அதே ஹெச்டிஐங்கிறது தான், ஜிடிபிங்கிறது ஹெச்டிஐக்கு கீழே தான் வரும். ஹெச்டிஐக்கு கீழே தான் இது வந்தது. அதே 2010 ஒரு 3 அறிமுகப்படுத்தினாங்க. புரியல? ஹெச்டிஐயின் கீழ் 3 அறிமுகப்படுத்தினாங்க. ஒன்று வந்து எம்பிஐ, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்பரிமாண வறுமை குறியீடு, வறுமையை பற்றி அளவிடுறது. அடுத்தது இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீடு. இன்இக்வாலிட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அடுத்தது பாலின சமத்துவமின்மை குறியீடு, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், ஜிஐஐ. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது கேட்டிருக்கிறாங்க, எம்பிஐ அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2010 அறிமுகப்படுத்தப்பட்டது எம்பிஐ. பலபரிமாண வறுமை குறியீடு அப்படின்னு சொல்றாங்க. பல்பரிமாண வறுமை குறியீடு, வறுமையை கணக்கெடுக்கிறது. அடுத்தது இன்இக்வாலிட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீடு 2010. அடுத்தது பாலின சமத்துவமின்மை குறியீடு அப்படிங்கிறது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2010 தான். ஆண் பெண் பாலின விகிதம் இருக்கிறது இல்லையா, அதை பற்றி சொல்கிறது. இதெல்லாம் 2010 அறிமுகப்படுத்து. 2014 ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே, இது இப்படி கேட்டிருக்காங்கன்னா இது வரும். இதில் என்ன நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இதை ஆன்சர் பண்ணிடலாம். எந்த இடத்துலையும் அந்தஸ்தை பற்றி நம்ம சொல்லவே மாட்டாங்க. புரியுதுங்களா? இதில் எந்த ஒரு இண்டெக்ஸ் குறியீட்டுலையுமே என்ன சொல்ல மாட்டாங்க, அந்தஸ்தை பற்றி எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்தஸ்து வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமைமிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானதாகும் அப்படின்னு சொன்னவர் ஆர்தர் லூயிஸ் சொல்லியிருப்பார். பிளானிங் ரெக்யர் எ ஸ்ட்ராங் கம்பட்மெண்ட் அண்ட் இன்கார்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆர்தர் லூயிஸ் அப்படின்னு சொன்னார். பாருங்களேன், அப்படி ஒருத்தர் வேணும்னு சொன்னார். அடுத்தது 10th 5 year பிளானோட இது வந்து அது பேர் என்ன, தீம், மோட்டோ அல்லது முன்னுரிமை எதற்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமை அல்லது மக்கள் தொகை வளர்ச்சியை குறைப்பதற்காக, வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைப்பதற்காக, ரிடக்ஷன் பாவர்ட்டி அண்ட் பாப்புலேஷன் growth அப்படின்னு சொல்லுவாங்க. படிச்சிருப்போம். அது அடுத்த 10 ஆண்டுக்குள்ள நம்ம என்னன்னா பயங்கரமான வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு தல வருமானத்தை இரட்டிப்பாக்கணும். தல வருமானத்தை இரட்டிப்பாக்கணும்னா மக்கள் தொகை வளர்ச்சியை குறைக்கணும் இல்லையா? தல வருமானத்தை இரட்டிப்பாக்கணும் அப்படின்னா மக்கள் தொகை வளர்ச்சியை குறைக்கணும். அதுதான் அதுக்காக வந்தது. வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு 10வது ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது த டிசிஷன் ஆஃப் ஸ்டார்ட் IMF வாஸ் டேக்கன். பன்னாட்டு நிதி நிறுவனம் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டா பிரிட்டன் வுட்ஸ் மாநாடு. IMF. IMF அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் 1945 உருவாக்கப்பட்டது. இந்த பன்னாட்டு நிதி நிறுவனம் IMF அப்படிங்கிறது 1945 உருவாக்கப்பட்டது. இல்லை, அமெரிக்கா தான் பயங்கரமானது. அமெரிக்கா தான் 18% அவங்க கையில் தான் வச்சுருப்பாங்க. 15 to 18% அவங்க கையில் தான் வச்சுருக்கோம். அதனால் அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க. இதுவும் வாஷிங்டன் டிசியில் தான் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் டிசி. அது 189 பேர் சொன்னோமா, இதில் 190 பேர் இருப்பாங்க உறுப்பினர்கள். WPயில் சொல்லும்போது 100. இது ஜூலை 1944 ஒரு பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் கொண்டு வரப்பட்டு 45 உருவாக்கப்பட்டது. ஜூலை 1944 பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் நடந்தது. சரிங்களா? மாநாடு.
அந்த மாநாட்டின் அடிப்படையில் ஜூலை 1945 இது உருவாக்கப்பட்டது. ஓகே, இதோட தலைமையிடம் வாஷிங்டன் டிசி. ஏன்னா இதோட பங்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கும். IMFல அமெரிக்கா மட்டும் அதிகமாக இருக்கும். அதனால தான் அமெரிக்கரே இதுக்கு தலைவராக இருப்பார். அமெரிக்கருக்கு தான் தலைவராக இருப்பாங்க. அமெரிக்காவில் தான் இது இருக்குது. அமெரிக்காவோட கான்ட்ரிபியூஷன் தான். எப்பயுமே ஐரோப்பியா வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப் வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், இவங்க இதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, IMF அப்படிங்கிற என்னோட லாஸ்ட் கொஸ்டின். முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையானது 1990ஆம் ஆண்டு ஓகே முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையானது 1990ஆம் ஆண்டு UNDP நிறுவனத்தால் டேஸ் என்ற பொருளியல் அறிஞரின் வழிகாட்டுதலின்படி வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியல, யாரோட இது அப்படின்னா இதுல யாருமே இல்லை இல்லையா. நம்ம சொல்லும் பொழுது அமர்த்தியா குமார் சொன்னோம், முகபூப் உல் ஹக் அப்படின்னு சொன்னோம். முகபூப் உல் ஹக் அப்படிங்கிறத சொன்னான். பாகிஸ்தானோட, பாகிஸ்தான் தானே, பாகிஸ்தான். இவரு சொன்னான், இவரு தான் அந்த ஒரு இதில் வரும்பொழுது. புரியுதுங்களா. அது நம்மளுக்கு முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 1990ஆம் ஆண்டு UNDP நிறுவனத்தால் அப்படின்னு. எப்பயுமே யாரால் வெளியிடப்படும் கொஸ்டின் வரும். மனிதவள மேம்பாட்டுனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வெளியிடும் அமைப்பு UNDP. இது அடுத்த கொஸ்டின். புரியுங்களா. மனிதவள மேம்பாட்டு அறிக்கை யாரால் வெளியிடப்படுகிறது அப்படின்னு கேட்டால் UNDP-யால் வெளியிடப்படும். ஃபஸ்ட்டு வந்து 1990 வந்தது தான் மனித அறிக்கை. அது யாரால் வந்ததுன்னா முகபூப் உல் ஹக், அப்புறம் அமர்த்தியா குமார் சென், இவங்க 2 பேர்த்தாலையும் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எங்கள் அமர்த்தியா குமார் சென் இல்லை, அதனால் முகபூப் உல் ஹக் மட்டும்தான் ஆன்சர். உடனே விடை தெரியவில்லைன்னு போட்டக்கூடாது. ஓகே, அமர்த்தியா குமார் சென் பின்னாடி தான் வந்திருப்பார், ஆனால் இந்தியருங்கிறதால நம்ம முன்னாடி எழுதிக்கிறோம். அடுத்தது த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யூனிசிப். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துடும் சார். தலைமையிடம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அது ஜாகிரபியில் ரிலேட்டடாக எடுத்துக்கிறதா இல்லை எக்கனாமி ரிலேட்டடாக எடுத்துக்கிறதான்னு தெரியுது. UNICEF யூனிசிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் 190 நாடுகள் இருக்கும். யூனிசிப்லேயும் எத்தனை நாடுகள் இருக்கும் அப்படின்னா 190 நாடுகள் இருக்கும். இப்போ 192 நாடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது தான் யூனிசிப். UN யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். அதுதான் யூனிசெஃப் அப்படின்னு சொல்றது. இட் இஸ் அன் ஏஜென்சி ஆஃப் UN. ஐநாவோட ஒரு முகமை தான் இது. என்னன்னா மனித நேயத்தையும் வளர்த்தல், அது மாதிரி குழந்தைகளை பாதுகாத்தல், அந்த இதுக்காக வந்தது. வேர்ல்டு வைடு வந்தது. மொத்தம் 192 நாடுகள் இருக்கிறது. புரியுங்களா. 1946 உருவாக்கப்பட்டது. 45 IMF, 46 இவங்க. புரியல, 1946 உருவாக்கப்பட்டது. இதோட தலைமையிடம் எங்க இருக்குன்னா நியூயார்க், அமெரிக்காவில் தான் இருக்குது. இதோட தலைமையிடம் நியூயார்க், அமெரிக்காவில் இருக்கிறது. இந்தியான்னு கேட்கும் பொழுது இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ், ISA இருக்கு இல்லையா. ISA இல்லை சார், ISA இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ், சர்வதேச சூரிய ஒளி கூட்டமைப்பு நாடுகளின் தலைமையிடம் இந்தியாவில் இருக்கிறது. வியன்னா வந்து ஆஸ்திரியாவில் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் சார், ஆஸ்திரியா. வியன்னா வந்து ஆஸ்திரியாவில் இருக்குது. நிறையா இதுலேயும் வந்து தலைமையிடம் இருக்கும். வியன்னாவில் வந்து பார்த்தீங்கன்னா
வந்து ஒரு இசை நகரம். வியன்னா. அது மாதிரி ஜெனீவாவும் அப்படிதான். சுவிட்சர்லாந்துல இருக்கிறது. யூஎன் இருக்குது. அப்புறம் ரெட் கிராஸ் அங்கே தான் இருக்குது. அப்புறம் அணு ஆராய்ச்சிக்கான ஐரோப்பிய அமைப்பு அங்கே தான் இருக்குது. ஜெனீவாவில் தான் யூஎன் ஆஃபீஸ் ஆஃப் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், இந்த யூஎன்சிஹெச்ஆர் இருக்கு இல்லையா, யூஎன்ஹெச்சிஆர் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிறது அங்கே தான் இருக்குது. அப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு. அப்புறம் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், அப்புறம் இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன், அப்புறம் வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், WIPOன்னு சொல்லுவாங்க. இல்லை நிறைய இருக்குது. அதில் யூஎன்னும் அதில் தான் இருக்குது. ஜெனீவா இஸ் த யூரோப்பியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் in the Palace of Nation building up the hill from the headquarters of former League of the Nation. இந்த யுனைடெட் நேஷனோட நிறைய ஹெட் குவார்ட்டர்ஸ், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, நிறையா இருக்கு இல்லையா, அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. இந்த ஐநாவோட வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO அங்கே தான் இருக்குது. அதுமாரி இந்த வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அங்கே தான் இருக்குது. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அங்கே தான் இருக்குது. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரங்கிறது நிறைய ரிப்போர்ட்டில் பார்த்துருப்போம். ரெட் கிராஸ் அங்கே தான் இருக்குது. நிறைய இருக்குது. ஜெனீவான்னா நிறையா வந்துடும். ஓகே. யுனிசெப் அப்படிங்கிறது நியூயார்க் அப்படிங்கிறது. இந்தியாவில் வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு சர்வதேச சர்வதேசத்தில் ஒரு அமைப்பில் வந்து நம்மள்ட்ட எங்கேயாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதான்னு கேட்டால் இந்தியாவில் ஹரியானாவில் குர்கிராமில் இருக்குது. சர்வதேச சூரிய ஒளி கூட்டமைப்பு நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்ததில் பார்க்கும் பொழுது ஒரு கோட்டு நிறையா சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்த வரைக்கும் இருந்தது அப்படிங்கிறது அந்த 11th எக்கனாமிக் புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிற மாதிரி ஆல்ஃப்ரட் மார்ஷல், ஆடம் ஸ்மித்து, அது மாதிரி 11th எக்கனாமிக் புக்கில் 7th சாப்டரில் இருக்கிற மாதிரி ஜவஹர்லால் நேரு, காந்தி அவங்களாம் அதில் இருக்கிறாங்க. மக்கள் தொகையை பற்றி படிக்கும்பொழுது மால்தஸ் அப்படிங்கிற ஒருத்தர் அதில் இருந்திருப்பார், அதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறதுலாம் யூனிட் 9ல் வர்றது. எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் இல்லை, இதெல்லாம் யூனிட் 9ல் வர்றது. அது குரூப் 1 குரூப் 2ல் யூனிட் 9ல் வரும். குரூப் 4ல் யூனிட் 9ல் இருக்காது. இந்த கொஸ்டின் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் அது எக்கனாமிக் கொஸ்டின் சொல்லிடுவாங்க. IMFஆ இருக்கட்டும், வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும், அதெல்லாம் வரும்போது RBI பற்றி பார்த்தோம், RBIயோட பணிகளை பற்றி பார்த்தோம். அப்புறம் வறுமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தது அப்படிங்கிறது. ஓகே, ரிமைனிங் இருக்கிறதுல இன்னும் ஒரு 2 கிளாஸ் மட்டும் நல்லா கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பக்கம் மட்டும் பார்த்துட்டு இந்த ஒரு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இதெல்லாம் இப்படி தான் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அதெல்லாம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்துடும். ஓகே,
ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். எதுவும் டவுட்லாம் இல்லை? டவுட் இருக்கா? நான் பேசுகிறதே கேட்கலையா?